6 யூனிட் 6 ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ஆர்கன்னா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கன்கிறது ஒரு சின்ன சின்ன டிஷ்யூனால மேட் பண்ணக்கூடியதான் ஆர்கன். ஸோ அப்படிப்பட்ட ஆர்கன் வந்து எதுக்காக உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை வந்து பண்ணதுக்காக உருவாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா டைஜஷனை மட்டும் பண்ணும், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா மூச்சு விடுறது மட்டும் பண்ணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதுக்காக தான் ஆர்கன் வந்து உருவாகுது. ஸோ இந்த ஒர்க்கும் இந்த குரூப் ஆஃப் ஆர்கன் எல்லாமே சேர்த்தது தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்கன் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஹியூமன் ஆர்கன் சிஸ்டத்தை பற்றி தான் பார்க்குறோம். என்னென்ன ஆர்கன் சிஸ்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கெலிட்டல் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், நர்வ் சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், எஸ்கிரேட்டரி சிஸ்டம், இத்தனை சிஸ்டமும் இருக்கிறது. ஸோ இந்த சிஸ்டத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 206 போன்ஸ் இருக்கு மொத்தமாக நம்ம உடம்புல. ஸோ அந்த போன் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஜாயிண்ட் இருக்குமா. ஸோ அந்த ஜாயிண்ட்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லிக்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி என்ன இருக்குன்னா கார்டிக் ஜாயின்ட்ஸ். ஸோ இதெல்லாமே ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் வரும். ஸோ இதுக்கு அடுத்து என்ன இருக்கும்னா, போனுக்கு மேலே மசில்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மசில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மசிலும் போனும் கனெக்ட் பண்ணக்கூடிய ரீஜன் என்னென்னா டெடான் கனெக்ஷன் சொல்கிறது. ஸோ இதுதான் அந்த ரீஜன் சொல்கிறாங்க. ஸோ ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தை பொறுத்தவரை 2 டைப்பாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து ஆக்சியல் ஸ்கெலிட்டன், இன்னொன்று வந்து அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் பிரிப்பாங்க. ஸோ இந்த 2 டைப்பை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஆக்சியல் ஸ்கெலிட்டன்ங்கிறது நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃபுல்லாக ஆக்சியல் ஸ்கெலிட்டன் சொல்லுவோம். அப்பெண்டிக் ஸ்கெலிட்டன்ங்கிறது பேக் சைடில் இருக்கக்கூடிய பெல்விக் ரீஜியன், பெக்டோரியல் ரீஜியனை ஃபுல்லாக அப்பெண்டிக் ஸ்கெலிட்டன் சொல்லுவோம். ஸோ இதுதான் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். இதில் ஸ்கல்லு இதெல்லாமே ஆக்சியல் சிஸ்டத்தில் வரும். பெல்விக்ஸ் ரீஜியன்கிறது இதுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடியதெல்லாம் பெல்விக்ஸ் ரீஜியன்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் அப்பெண்டிக் சிஸ்டத்தில் வராது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்கல்லு தான் வரும். ஸ்கல்லில் வந்து ஃப்ராண்ட் போனு, நாசல் போனு, லோயர் ஜா இங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி போன்ஸ் ஃபுல்லாகவே இருக்கிறது. ஸோ ஸ்கல்லோட கனெக்ஷனில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெர்டிபிள் காலம். வெர்டிபிள் காலங்கிறது வந்து ஸ்பைனல் கார்டோட கனெக்ட் ஆகிருக்கும் இருக்கிறது. அதாவது ஸ்கல்லுக்கு கீழே எலும்பு போகும், முதுகு தண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து வெர்டிபிள் காலம். இது வந்து எப்படி மேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் போன்ஸாக மேட் பண்ணியிருப்பாங்க பண்ணுறது. ஸோ அதுக்கு என்ன பேர்னா வெர்டிபிள். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்கேஜ். ஸோ ரிப்கேஜுங்கிறது 12 பேரில் இருக்கிறது. அது வந்து ஃப்ளாட் ஷேப்பாக இருக்கிறது. ஸோ ரிப்கேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் 12 பேர் இருக்கிறது. ஸோ இதுக்கு பேர் தான் ரிப்கேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பர் லிம்ஸு, அதுக்கப்புறம் லோயர் லிம்ஸு. ஸோ இதில் வந்து 4 லிம்ஸ் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் ஹிண்ட் லிம்ஸ்னு சொல்கிறாங்க. இதாவது கையில் பார்க்குறது. ஸோ இது வந்து எழுத்தரக்கூடிய கை. ஸோ 4 லிம்ஸ். ஹிண்ட் லிம்ஸுங்கிறது கையை வீசி நடக்கிறப்ப வாக் பண்ணக்கூடிய ஜாயின்ஸு. ஸோ இதுக்கு அடுத்து கிரைடர்ஸுங்கிறது வந்து பெல்விக் ரீஜியனை ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பாடியில் இருக்கலே ஸ்மாலான போன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது வந்து காதுக்கு இருக்கிறது. ஸோ காதில் இருக்கக்கூடிய எலும்பு சைஸ் எவ்வளோன்னா 2.8 மில்லிமீட்டர். அப்புறம் லாங்கான போன் பார்த்தீங்கன்னா தீன் போன் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தையில் இருக்கிறது. அதுக்கப்புறம் நார்மலாக இப்போ போன்ஸ்லாம் 206 தான் இருக்கும். நியூ பார்ன் பேபிக்கு மட்டும் போன் வந்து 300 இருக்குன்னு சொல்கிறது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மஸ்குலர் சிஸ்டம். ஸோ மஸ்குலர் சிஸ்டத்தில் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க மசில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசில் வந்து போனோட மூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக மசில் யூஸ் ஆகுது. ஸோ அந்த இடத்துல 2 மசில் வந்து தேவைப்படும். ஒரு மசில் மட்டும் இருந்தால் பத்தாது மூவ்மெண்ட்டுக்கு. ஸோ கையில் இப்போ நீங்கள் ஒரு ஹேண்டை மூவ் பண்ணுறீங்கன்னா மேலே கொஞ்சம் மசில் இருக்கும், கீழே கொஞ்சம் மசில் இருக்கும். ஸோ 2 மசில் இருந்தால் தான் மூவ் ஆகும்னு சொல்கிறது. ஸோ மசில் வந்து எப்பயுமே ஸ்கெலிட்டன் சிஸ்டத்தோடையும் நர்வ் சிஸ்டத்தோடையும் கனெக்ட் ஆகிருக்கும். அதுதான் எதுக்கு பண்ணுறாங்கன்னா பாடி மூவ்மெண்ட்டுக்கெலாம் பண்ணுறது. ஸோ மஸ்குலர் சிஸ்டம் அலாங் வித் த ஸ்கெலிட்டல் ப்ளஸ் நர்வ் சிஸ்டம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பாடி மூவ்மெண்ட். ஸோ ஸ்கெலிட்டல் சிஸ்டங்கிறது வந்து அட்டாச்சு டு த பாடி கால்டு வாலண்டியர் மசில்ஸ். ஸோ ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தோட அட்டாச் ஆகிருக்கிறது ஃபுல்லாக வாலண்டியர் மசில்ஸ்னு சொல்கிறது. ஏன்னா அந்த வாலண்டியர் மசிலை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த இதை வந்து நான் இப்படி மடக்கிறேன்னா இதுதான் வாலண்டியர் மசில்ஸ். ஸோ இது ஸ்மூத் மசில்ஸுங்கிறது இன்வாலண்டியர் மசில்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எதில் இருக்குன்னா டைஜஸ்டிவ் ட்ராக், யூரினரி பிளாடரு, ஸோ இன்டர்னல் ஆர்கனில் இருக்கக்கூடியெல்லாம் இன்வாலண்டரியாக மசில். ஸோ இது வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதை ஸ்மூத் மசில்ஸ்னு சொல்கிறது. பார்த்தீங்கன்னா கார்டியாக் மசில்ஸ். ஸோ இதெல்லாம் என்னென்னா ஹார்ட்டோட வாலில் இருக்கக்கூடியது தான் கார்டியாக் மசில்ஸ்னு சொல்கிறது.
ஸோ அதுக்கு அடுத்து என்னென்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ டைஜஸ்ட் சிஸ்டங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸான சிஸ்டம். இதில் வந்து என்ன பண்ணோம்னா ஃபுட்டெல்லாம் எடுத்து அது வந்து எனர்ஜியாக மாற்றி கொடுக்கும் டைஜஷன் பண்ணி. ஸோ ஃபுட்டு வந்து இன்டேக் பண்ணுறோம்னா அது உள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் ஒவ்வொரு இதாக வேக போகும். நான் அதை காட்டுறேன் பாருங்கள். ஸோ டைஜஸ்ட் சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மவுத்து வழியாக ஃபுட்டு உள்ளே போகுது. ஸோ சலைவாவில் வந்து மிக்ஸ் ஆகும் அந்த ஃபுட் எல்லாமே. அந்த இடத்துல ஆன்டிபயோட்டிக் ஃபுல்லாக ஏஜென்ட் ஃபுல்லாக டெவலப் ஆகும். அப்படியே நேராக உள்ளே போய் ஸ்டொமக்குள்ளே வராது. ஸோ ஸ்டொமக்குள்ளே மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் அப்சர்வ் பண்ணுறது. ஸோ அதோட டைஜஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன் போகணும். அங்கேயும் டைஜஷன் நடக்காது. அங்கேயும் நிறையா இது அப்சர்வ் பண்ணும் மினரல்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கடுத்து லார்ஜ் இன்டெக்ஷனில் போய் வெளியில் வந்துடும் வராது. சிஸ்டம் வந்து எதோட அசோசியேட் பண்ணியிருக்குன்னா எலிமெண்ட்ரி கனால், சலைவரி கிளாண்டு, லிவர், பேன்க்ரியாஸ் இது எல்லாத்தையுமே அசோசியேட் பண்ணி தான் இருக்காது. ஸோ எலிமெண்ட்ரல் கனாலுங்கிறது வந்து மவுத்து இது ஃபுல்லாமே இருக்குது. பேன்க்ரியாஸ், இசோஃபேகஸ் இது ஃபுல்லாக நெக்கோட நிற்கிறது. அப்புறம் ஸ்டொமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைனு, ஏனஸ் இது ஃபுல்லாமே கீழே வராது. ஸோ இதோட இது வந்து எவ்வளோ தூரம் இருக்கும்னா 9 மீட்டர் லாங்கில் இருக்குமா. அதுக்கடுத்து டைஜஸ்டிவ் கிளாண்டு என்னென்ன கிளாண்ட்லாம் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா சலைவரி கிளாண்டு, கேஸ்ட்ரிக் கிளாண்டு வந்து ஸ்டொமக்குள்ளே இருக்கும். சலைவரி கிளாண்டு வந்து மவுத்தில் இருக்கும். லிவரு, பேன்க்ரியாஸுங்கிறது இன்சுலின் சுரக்குது. லிவர் வந்து நம்மளுக்கு கெட்ட விஷயம் கெமிக்கலை ஃபுல்லாக வெளியில் அனுப்புறதுக்கு. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் கிளான்ஸ் இருக்காது. ஸோ இதில் எலிமெண்டல் கெனாலும் சேர்த்து தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் மொத்தமாக 9 மீட்டர் லாங்கில் இருக்கும். அதில் ஸ்மால் இன்டெஸ்டைன் மட்டுமே 6 மீட்டர் லாங்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் வந்து பார்த்துருக்கிறது. அடுத்தது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் வந்து எதுக்காக பார்க்குறோன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் பை ப்ரீத். ஸோ ப்ரீத்திங்கில் என்ன நடக்கும்னா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். நம்ம வந்து ஆக்சிஜனை இன்டேக் பண்ணுவோம், CO2வை வெளியே அனுப்புறது. ஸோ இது எல்லாமே நாஸ்ட்ரலு, பிரான்ச்சு இது ஃபுல்லாக லங்ஸுக்குள்ளே இருக்காது. ஸோ இது எல்லாமே என்னென்னா லங்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு காம்பனன்ட்ஸை தான் நம்ம சொல்கிறது. மெயினாக நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் O2வை இன்டேக் எடுப்போம், CO2வை வெளியில் அனுப்புறது. ஸோ இதில் வந்து எப்படி இருக்கும்னா இதில் ஃபுட்டு வந்து என்ட்ரி ஆகாமல் தடுக்கிறதுக்கு ஒன்று இருக்கும் மவுத்துக்கும் கீழே வந்து. ஸோ அதுக்கு பேர் என்ன எபிகுலோட்டிக் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் லங்ஸில் வந்து வின் பைப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்கு வந்து ட்ராக்கியான்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து கீழே வந்து டிவைட் ஆகிட்டு எண்ட் ஆஃப் ஸ்மால் சாக்ஸுங்கிறது வந்து லங்ஸில் வந்து சின்ன சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பேர்னா அலுவியோல்னு சொல்கிறது. அப்புறம் டபுள் லேயர் ஃபுல்லாக ப்ளூரியா அப்படிங்கிறாங்க. நான் இப்போ வந்து பிக்சரில் காட்டுறேன், அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் நாசியல் கேவிட்டி. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து உள்ளே போகும். ஸோ இந்த இடத்துல தான் ஒரு தடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்கிறது. அதுக்கப்புறம் உள்ளே போனுச்சுன்னா பிரான்ச்சஸுங்கிறது இது. அலுவியோலைங்கிறது அந்த சின்ன சின்ன ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கா. ஸோ இதுதான் அலுவியோலை. இதில் தான் வந்து ஆக்சிஜனு எல்லாமே உருகிறது ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும். நம்ம மூக்கு வழியாக ஆக்சிஜனை எழுப்போம். ஸோ இந்த இடத்துல ஆக்சிஜன்லாம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்க அலுவியோலை வந்து ஆக்சிஜன்லாம் எடுக்கிறது. கீழே டயஃப்ராம் இருக்கும். ஸோ இப்படி தான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நம்ம பாடியில் இருக்கும். ஸோ அந்த ஸ்மால் ஏர் பேக் தான் இந்த அலுவியோலைன்னு சொல்கிறோம். அது வந்து 300 இருக்கிறது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில். வேறு எதுக்காக ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி டிரான்ஸ்போர்ட்டில் ஆக்சிஜனு CO2 டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்காக இருக்கும். அதுக்கப்புறம் இன்டேக் வந்து ஆக்சிஜன் இருக்குமா, CO2வை அவுட்டேக் பண்ணுறது. இது வந்து செல்ஸுங்கிற அல்வியோலைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குன்னா ஹார்ட்டு, பிளட் வெசல்ஸு, பிளட்டு. ஸோ இது 3 தான் சர்க்குலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மெயினாக வந்து பிளட் சர்க்குலேஷன் தான் பார்க்குறது. அதுக்கப்புறம் வேறு என்னென்னா ப்ரொடெக்ட் பாடி ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் பேத்தோஜன்ஸ். ஸோ பேத்தோஜன்ஸுங்கிறது கிருமிகள்லாம் வந்து பாதுகாக்கிறது, பிளட்டு வந்து பாதுகாக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா இடத்துனே பிளட்டு லீக் ஆகும். அதோடு சேர்ந்து பிளேட்லெட்ஸ் வந்து போய் அங்கே படியும். அதுக்கடுத்து என்ன நடக்கும்னா அப்படியே காயிறது. ஸோ வந்து வெட்டாமல் ட்ரை ஆகிறது. ஸோ அப்போ வந்து கிருமி வந்து உள்ளே வராது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ரெகுலேட் த பாடி டெம்பரேச்சர். ஸோ பிளட்டு வந்து கோல்ட் பிளட்டு, வார்ம் பிளட் அனிமல்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா. ஸோ நம்மலாம் என்னென்னா வார்ம் பிளட் அனிமல். ஸோ வார்ம் பிளட்டுன்னு சொல்கிறது ஃபுல்லாக பாடி டெம்பரேச்சரில் பிளட் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு அர்த்தம் சொல்கிறது. ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னா பிளட் வெசல்ஸ், ஆர்ட்ரிஸ், வெயின்ஸு, கேப்லரிஸ் இது எல்லாமே ஹார்ட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பிளட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி, WBC, பிளேட்லெட்ஸ். ஸோ இது 3 தான் இருக்காது. ஸோ இது வந்து எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா போன் மேரோவிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பிளட்டுங்கிறது ஒரு ஃப்ளூயிடு.
அது வந்து டிஷ்யூஸுக்குள்ளே எல்லாத்துலேயும் உள்ளே போயிட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு ஃப்ளூயிடு. ஸோ அது ரெட் கலரில் இருக்கும், அதோட பிளாஸ்மாவும் இருக்கும். ஸோ அதை வந்து பிளட் செல்ஸ்னு நம்ம சொல்கிறது. ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து பிளட்டில் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த 2 பாயிண்ட் மட்டும் ஹார்ட்டுக்குரிய பாயிண்ட்டு. ஸோ அந்த ஹார்ட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ ஹார்ட்டில் என்னென்ன பார்ட் இருக்குன்னா அரோட்டா, கேப்லரிஸ், வெயின்ஸ், ஆர்ட்ரி. ஸோ அரோட்டாங்கிறது என்னென்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து சப்ளை பண்ணக்கூடியது. கேப்லரிஸுங்கிறது என்னென்னா ஒரு சின்ன நேரோ டியூப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டியூப்பை வந்து காட்டுறதுல கேப்லரிஸ்ன்னு சொல்கிறாங்க. வெயின்ஸுங்கிறது வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டெல்லாம் கலெக்ட் பண்ணக்கூடியதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆர்ட்ரிஸ் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து கனெக்ட் பண்ணுங்கிறாங்க. இப்போ ஹார்ட் டயக்ராம் நான் காமிக்கிறேன், நீங்கள் அது பாருங்கள். ஸோ இப்படி தான் ஹார்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து ரைட் ஆரியம், இது லெஃப்ட் ஆரியம், இது லெஃப்ட் வென்ட்ரிக்கல், இது ரைட் வென்ட்ரிக்கல். ரைட் சைடில் ஆர்ட்ரியமில் அயோட்டா இருக்கும், இதுதான் ஆக்சிஜனேட்டட் பிளட்டு. இது ஃபுல்லாக பல்மனரி ஆர்ட்ரி ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் இருக்கும். இது எல்லாமே CO2 கலெக்ட் பண்ணி வந்து ஹார்ட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்து வரும். ஸோ இது மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு நர்வ் சிஸ்டம் ஃபுல்லாக போய்கிட்டு வராது. ஸோ இந்த பாடி ஃபங்க்ஷனில் இருக்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ கேப்லரி டியூப்புங்கிறது நேரோ டியூப்பாக இருக்கக்கூடிய கேப்லரி டியூப்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பெரிய பிரான்ச்சாக இருக்கிறது சுப்பீரியர் வீனா கேவான்னு சொல்கிறது. மீதி எல்லாம் வெயின்ஸு, ஆர்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நர்வ் சிஸ்டங்கிறது ஃபுல்லாக கம்போஸ்ட் ஆஃப் நியூரான்ஸு. ஸோ நியூரான்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஃபுல்லாக கம்போஸ்டில் இருக்கிறதா நர்வ் சிஸ்டம்னு சொல்கிறது. ஸோ இந்த நர்வ் சிஸ்டத்தில் என்ன மெயினாக இருக்குன்னா பிரெயின், ஸ்பைனல் கார்டு, சென்சரி ஆர்கன் இது எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கிறது தான் நர்வ் சிஸ்டம் சொல்கிறாங்க. ஸோ சின்ன சின்ன நியூரான்ஸ் தான் அந்த நர்வ் சிஸ்டத்தை வந்து பில்ட் பண்ணுது, அதை நர்வ் செல்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ இந்த நர்வ் சிஸ்டம் வந்து வேறு என்ன ஃபங்க்ஷன் பண்ணுன்னு பார்த்தா எண்டோக்ரைனோட இதையும் ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. வெறும் நர்வில் சென்சரி ஆர்கான் சிக்னல் மட்டும் அனுப்பாமல் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணதும் இதுதான் வந்து கோஆர்டினேட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நர்வில் வந்து மெயினாக பார்க்க வேண்டியது வந்து பிரெயின் தான் பார்ப்போம். பிரெயின் வந்து காம்ப்ளெக்ஸ் நர்வ் சிஸ்டமாக ஆயிருக்கும், எல்லாமே நியூரான்ஸால் மேட் பண்ணுறது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பிரெயின் வந்து உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா கார்னியம்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்காது. ஸோ அதுதான் காம்ப்ளெக்ஸ் ஆர்கனாக சொல்கிறாங்க. இது எல்லாமே நியூரான்ஸால் மேடாக இருக்கும். அப்புறம் பிரெயினை வந்து 3 லேயர் டிஷ்யூவால் வந்து கவர் ஆகிருக்குமா, அதுக்கு பேர் என்னென்னா மீனிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 3 லேயர் என்னென்னு பார்த்தா செரிப்ரம், செரிபெல்லம், மெடுலா ஆப்ளிகேட்டா, இந்த 3 எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ மொத்த பிரெயினோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா மில்லியன் பைட் இருக்குமா, 100 மில்லியன் பைட் வந்து கெப்பாசிட்டி இருக்குமா. ஸோ இது வந்து என்ன பண்ணும்னா கண்ட்ரோல் பாடி எப்படி எடுக்கும்னா ஃபஸ்ட்டு 4 பிரெயின், மிட் பிரெயின், ஹிண்ட் பிரெயின். ஸோ அப்படின்னா என்னென்னு இப்போ பிக்சரில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் பிரெயின். இதில் வந்து செரிப்ரம் வந்து இது, செரிபெல்லம் வந்து இது, மெடுலா ஆப்ளிகேட்டா வந்து இது. மெடுலா ஆப்ளிகேட்டா தான் ஸ்பைனல் கார்டோட கனெக்ட் ஆகிறது. ஸோ இதுதான் ஹிண்ட் பிரெயினோட ரீஜியன், இது வந்து மிட் பிரெயினோட ரீஜியன், இது வந்து 4 பிரெயினோட ரீஜன். ஸோ இந்த ரீஜியன்லேருந்து தான் வந்து அந்த இதை வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் வந்து ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டுங்கிறது வந்து பிரெயினோட கனெக்ட் ஆகிருக்கும். கரெக்டாக சொல்லணும்னா அந்த ஹிண்ட் பிரெயினோட கனெக்ட் ஆகிருக்கும், அந்த இடத்துல தான் மெடுலா ஆப்ளிகேட்டாக இருக்கும். ஸோ அந்த இதோட மெடுலா ஆப்ளிகேட்டரோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய தண்டுவலம் தான் ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவோம். அது வந்து சின்ன சின்ன போன்ஸால் ஆகிருக்கும். அதை தான் வந்து வெர்டிப்ரா அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆல்ரெடி வெர்டிபிள் காலமில் வெர்டிப்ரான்னு சொல்லியிருப்போம். ஸோ அதுதான் ஸ்பைனல் கார்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எதுக்காக இது பண்ணுறாங்கன்னா சென்சரி இன்புட்டு எல்லாத்தையுமே சிக்னலை கனெக்ஷனில் இருக்கும், எதனால நம்ம டக்குன்னு கனெக்ஷனில் இருக்கும். அப்புறம் இன்டகிரேஷன், இப்போ வந்து ஏதாவது ஒரு இதோட இன்னொரு பொருளை வந்து தொடுறேன் அப்படின்னா அது வந்து இன்டகிரேட் பண்ணி டக்குன்னு உங்களுக்கு வந்து சிக்னல் அனுப்புறது. அதுக்கப்புறம் மோட்டார் அவுட்புட்டுங்கிறது வந்து மசில்ஸு, கிளான்ஸு எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணக்கூடியதும் ஸ்பைனல் கார்டு தான் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஸ்பைனல் கார்டோட ஃபங்க்ஷன். இது வந்து மெடுலா ஆப்ளிகேட்டாவோட கனெக்ஷனில் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஐஸு. ஸோ ஐஸுங்கிறது வந்து என்னென்னா சென்சரி ஆர்கன் தான். ஸோ இந்த ஐயால் உள்ளே என்னென்ன இருக்கும்னா ஐலிட்ஸு, கார்னியா, ஐஸு, பியூப்பிள். ஸோ இது தான் இருக்கிறது. ஸோ ஐயோட பிக்சர் பார்த்திங்கன்னா இதுதான். ஐயில் ஐரிஸ் இந்த இருக்குது, லென்ஸ் இந்த இருக்குது, பியூப்பிள் இருக்குது, கார்னியா வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயராக இருக்கிறது. ஸோ இந்த ஐ வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா நம்ம பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதோட சென்சரி ஆர்கன், இதுவும் ஸ்பைனல் கார்டோட கனெக்ஷனில் தான் இருக்கும். ஸோ இந்த ஐயெல்லாம் எதுக்கு பார்க்குறோம், ஐ, இயர், நோஸ், டங்ஸ் எல்லாமே எதுக்கு பார்க்குறோம்னா இது எல்லாமே சென்சரி ஆர்கனோட வரும். ஸோ சென்சரி ஆர்கன் எல்லாமே ஸ்பைனல் கார்டில் கனெக்டாக இருக்கும், ஸ்பைனல் கார்டு எல்லாமே பிரெயினோட கனெக்டாக இருக்கும், பிரெயின் எல்லாமே நர்வ் சிஸ்டத்தோட கனெக்டாக இருக்கும். ஸோ இது சைலண்ட்டாக எல்லாமே நர்வ் சிஸ்டத்துக்கு கீழே வரக்கூடிய டாபிக்ஸ்.
ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இயரில் வந்து அவுட்டர் இயர் இந்த மாதிரி இருக்கும். இதில் இன்னர் இயரு, மிடில் இயரு, பின்னா, ஸோ இதெல்லாம் சொல்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடியதான் ஸ்டென் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன மசில். அது 2.8 மில்லிமீட்டரில் இருக்கிறது. ஸோ இயர் ட்ரம் இந்த இருக்கிறது. ஸோ அந்த போனு பக்கத்தில் இருக்க எல்லாமே இருக்கிறது தான் இது. ஸோ இந்த இயர் ஃபுல்லாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது எதுக்கு? சவுண்டை வந்து ஹியர் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இயர் தான் நம்ம வந்து என்பிஐ யூஸ் பண்ணோம்னா சென்சரி ஆர்கனாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அது நர்வோட கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ஸ்கின்னு. ஸோ ஸ்கின்னுங்கிறதும் சென்சரி ஆர்கன் தான். நம்ம எங்கே ஏதோ டச் பண்ணாலும் அந்த இடத்துல வந்து ஒரு சென்ஸ் வந்து ஏற்படும். அதுபோக நம்ம டச் பண்ணக்கூடிய பிளேஸில் வந்து ஹாட்டாக இருக்கா இல்லை கூலாக இருக்கா அப்படிங்கிறத வந்து சொல்கிறது. அப்புறம் நம்மளுக்கு ஜெர்ம் வராமல் தடுக்கும், அதாவது கிருமிகள் வராமல் தடுக்கிறதும் ஸ்கின் தான். ஸோ ஸ்கின்னை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுது. இது நம்மளோட எல்லா விஷயங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணுது, மைக்ரோப்ஸில் வந்து எல்லாத்துலேயும். அதே இது ஸ்கின்னு வந்து வேறு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா விட்டமின் டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது எப்போ ப்ரொடியூஸ் பண்ணால் சன்லைட்டில் நம்ம இருக்கிறப்ப, நம்ம வந்து சன்லைட்டில் இருந்தோம்னா அப்போ விட்டமின் டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கடுத்து டாபிக் பார்த்திங்கன்னா எண்டோக்ரைன் சிஸ்டம். எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து எதுக்கு இது பண்ணுறாங்கன்னா ஹார்மோன்ஸ் டெவலப்மெண்ட் தான் நம்மளுக்கு மெயினாக பார்ப்பாங்க. அதாவது பாடியில் வந்து ஒவ்வொரு கிளாண்ட் இருக்கும். ஸோ எல்லா கிளாண்டையும் கண்ட்ரோல் பண்ணது தான் எண்டோக்ரைன் சிஸ்டம். ஸோ என்னென்ன கிளாண்டு இருக்குதுன்னு பார்த்தா பிட்யூட்டரி, பைனல் கிளாண்டு, தைராய்டு, தைமஸு, பேன்க்ரியாஸு, அட்ரினலு, கான்ஸ். ஸோ இத்தனை கிளாண்டையும் கண்ட்ரோல் பண்ணது தான் எண்டோக்ரைன். ஸோ இத்தனை கிளாண்டு என்ன நடக்கும்னா ஒவ்வொரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவோம்னா ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எண்டோக்ரைன் சிஸ்டம்னாவே ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். எப்படி ப்ரொடியூஸ் பண்ணால் கிளான்ஸ் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த கிளான்ஸ் மூலமாக ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஸ்கிரிட்டி சிஸ்டம். ஸோ எஸ்கிரிட்டி சிஸ்டம்ங்கிறது நம்ம எல்லா சிஸ்டமும் முடிஞ்சு நம்மளோட எனர்ஜியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் டைஜஸ்ட் சிஸ்டம் வெளியில் தள்ளக்கூடியது. ஸோ ஏர்னஸ் மூலமாக வெளியில் போகும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து வேறு என்ன எஸ்கிரிஷன்னா கிட்னி வந்து வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு யூஸ் போக மீதி ஃபுல்லாக வெளியில் போகிறது. ஸோ யூரினரி பிளாடர், யூத்ரா, ஸோ இது எல்லாமே எஸ்கிரிட்டரி சிஸ்டத்தில் நம்மளுக்கு எடுத்த எனர்ஜி போக வேஸ்டெல்லாம் வெளியில் தள்ளுது அப்படின்னு அர்த்தம். ஸோ கிட்னியில் என்ன இருக்கும்னா நெஃப்ரான்ஸ் இருக்கும். ஸோ நியூரான் சிஸ்டத்தில் என்ன இருக்கும்? நியூரான்ஸ் இருக்கும். கிட்னியில் நெஃப்ரான்ஸ்னு இருக்குது. ஸோ இதுதான் இதோட சிஸ்டத்தோட முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.